Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. India versus England second test match நடந்ததுல எட்ஜ் பஸ்டன் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தார் பென் ஸ்டோக். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே அதே தான் பண்ணார். ஃபோர்த் இன்னிங்ஸ் நம்ம சேஸ் பண்ண வேண்டியிருக்கும், எனக்கு முதல்ல தெரியும்னு வேறு சொன்னார் பென் ஸ்டோக்ஸு. ஸோ அதே டெம்ப்ளேட்டில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஐ எம் ரெடி ஃபார் த ஃபோர்த் இன்னிங்ஸ்ன்னு. டாஸ் போடும்போது கில்ல கேட்டாங்க, நீ ஏன்ப்பா குல்தீப் யாதவ் விளையாட வைக்கலன்னு. குல்தீப் யாதவ் குல்தீப்பா வாஷிங்டன் சுந்தரா பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர் இருக்குது அண்ட் பேட் ஆல்சோ, அதனால் அவர் எடுத்தோன்னாரு. நீங்கள் இந்த மாதிரி 8ஆம் நம்பர் வரைக்கும் பேட்டிங் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டேன்னா விக்கெட் யார் எடுக்கிறது? குல்தீப் யாதவ் இஸ் விக்கெட் டேக்கிங் போலர். பும்ராவும் விக்கெட் டேக்கிங் போல அவர் வேறு டெஸ்ட் மேட்ச்சில் இல்லை, ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கும் ஒரு வாரம் இருந்தது நடுவில். அதுக்கு மேலே என்ன ரெஸ்ட் வேணும்னு தெரியல. ஏன்னா 1-0 இருக்கீங்க நீங்கள். பும்ரா வேறு இல்லை. குல்தீப் யாதவ் சைனா மேன் விக்கெட் டேக்கிங் போல டாப்பா 7 பேட்ஸ்மேன் பண்ணதை தான் 8வது பேட்ஸ்மேன் வந்து பண்ண போகிறாரு. தட் மீன்ஸ் உங்களுக்கு பேட்டிங் ஆர்டரில் கான்ஃபிடென்ட் இல்லை. டாப் 6 மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. யூஆர் எக்ஸ்டெண்டிங் த பேட்டிங் and bowling. Nitish Reddy and Washington Sundar கொண்டு வந்தாங்க. They are neither a complete batsman nor a bowler in a red ball cricket. ஒயிட் பாலில் வேணால் அவங்க சாம்பியனாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் they are champion, ஒன் டே ஆகட்டும் T20 ஆகட்டும். பட் டெஸ்ட் மேட்ச்சில் இந்த 2 பவுலரும் சேர்ந்து 5th பவுலரோட கோட்டா பண்ண போகிறாங்களா? பிரஷீத் கிட்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. நான் சொல்லியிருந்தேன் ஷார்துல் டாக்கர் ட்ராப் பண்ணி நிதிஷ் ரெட்டி எடுங்கன்னு. பட் இவங்க என்னன்னா சாய் சுதர்ஷன் ட்ராப் பண்ணி நிதிஷ் ரெட்டி எடுத்திருக்காங்க. சாய் சுதர்ஷன் எப்படி நீங்கள் ட்ராப் பண்ணலாம்? ஒரே ஒரு டெஸ்ட் சான்ஸ் கொடுத்துட்டு சரியாக விளையாடுன்னு ட்ராப் பண்ணால், அதே டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் கருணா இருந்தால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவரையும் ட்ராப் பண்ண வேண்டியது தானே. அவரை எடுத்துகிட்டு அவரை 1 டவுனில் அமுச்சு விட்டு பேட்டிங் ஆட்ட வேறு மாற்றி விட்டாங்க. லக்லி சுப்மன் கில் 100 அடிச்சார். 99 பார்ட்னர்ஷிப் வித் ஜடேஜா. ஜடேஜா இஸ் ஆல்வேஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் இன் டெஸ்ட் மேட்சஸ். அவர் மட்டும் அவுட் ஆகிருந்தாருன்னு வச்சுக்க 211 for 5 ஆனது 250 ஆல் அவுட் ஆயிருந்திருக்கும். எல்லாமே லாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பேட்டிங்கை பாருங்கள். எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமா? 450 ரன் இல்லைன்னா கஷ்டம். போன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு 471 ரன் எடுத்து 500 அடித்து பும்ரா 5 விக்கெட் எடுத்தே தோற்று போயிட்டோம். இப்போ பும்ராவும் இல்லை, ஒரே ஒரு 100 தான் அடிச்சிருக்காரு சுப்மன் கில். ஜஸ்வால் 87. he got out. KL Rahul clean bowled, brilliant bowling. Chris Woakes, our height helps also. And the way Nitish Reddy got out, ஒரு ரன் தான். பட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போது பால், உங்களோட ஆஃப் ஸ்டம்ப் எங்கே இருக்குன்னே தெரியல. ஐ வாஸ் லீவிங் த பால். லீவிங் த பால் இஸ் அன் ஆர்ட். பால் வெளில போகுதுன்னு நினச்சி பால் உள்ளார அது உள்ளே வந்து போல்ட் ஆகிட்டார். அவரை கொண்டு வந்து நீங்கள் பேட்டிங்கில் கொண்டு வந்து அனுப்புறீங்க. கருண் நாயர் நம்பர் 3 அவர் கருண் நாயர் இதுலேயும் ஃபெயில் ஆகிட்டார். செகண்ட் டன் as a கேப்டன். ஓகே, ஆஸ் அ பேட்ஸ்மேன் எந்த பிரச்சனையும் இல்லை. சுப்மன் கில் இஸ் a வெரி குட் பேட். கன்சிக்யூட்டிவ் 100 அடிச்சிருக்காரு ஆஸ் அ கேப்டனாக. கீ ஆமணி ரன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிச்சிலேயே தெர் இஸ் மச் நத்திங். ஒன்றுமே இல்லை. கிராஸே இல்லை. கிராஸ் வாஸ் மிஸ்ஸிங். ப்ரௌனிஷ் பிச்சாக இருந்தது. பேஸே இல்லை. பால் ஸ்லோவாக வருது விக்கெட்டில். ஸ்விங் இல்லை. பட் இட் சீம்டு கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷன் ஸ்விங் ஆச்சு. ஆனால் ரிவர்ஸ் ஸ்விங் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. யார் யார் பால் பழசானோன்னா ஒரு பக்கம் ஷைன் ஆக்கி ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறாங்களோ தே வில் டூ வெரி வெல். பார்ப்போம் இந்த ஆகாஷ் தீப், பிரஷித் கிருஷ்ணா, சிராஜ் எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்கன்னு. எனக்கு என்னமோ குல்தீப் யாதவ் கண்டிப்பாக அவங்க விளையாட வச்சிருக்கணும். வெரைட்டி கொண்டு வருவார். லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன். அவங்க எப்போதுமே வீக் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர். ஜடேஜா மட்டும்தான். ஜடேஜா வருஷ கணக்காக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த பால் வரும் உள்ளன்னு. குல்தீப் வாஸ் அ பிக் மிஸ். ஒரு ரெகுலர் பவுலர் நீங்கள் பும்ரா இல்லைன்னா ரெகுலர் பவுலர் குல்தீப் தான் விளையாடி இருந்திருக்கணும். 2 ஸ்பின்னர் இருக்காங்க இப்போ, ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஜடேஜா கண்டினியூஸாக கொஞ்ச நாளாகவே ஸ்பின்னில் விக்கெட்டும் எடுக்க முடியல. இப்போது எப்படி அவங்கள 20 விக்கெட் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சுப்மன்களோட கேப்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏன்னா ஜோ ரூட்டும் வெரி குட் பேட்ஸ்மேன், ஆனால் அவர் கேப்டன்சி எடுபடவே இல்லை. அதனால தான் நடுவில் பென் ஸ்டோக்கை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ் ரேட்டே பயங்கரமாக எகிரிச்சு. பென் ஸ்டோக் வில் ட்ரை டு டேக் சான்சஸ். ரிஸ்க் எடுப்பார் அவர். ரிஸ்க் எடுக்கணும்னா மேட்ச் ஜெயிக்கவே முடியாது. டிஃபென்சிவாக போனீங்கன்னா இந்த ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் 8ஆம் நம்பர் வந்து எங்களை பேட்டிங்கில் காப்பாற்றுவார்ன்ற மாதிரிலாம் கில் பேசிட்டார் டாஸ் போடும்போது. கௌதம் கம்பீர் இந்த மாதிரி சாப் அண்ட் சேஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து சைஸ் சுதர்ஷன் நவுத்திங்கன்னா பில்டிங் த டெஸ்ட் டீம் ஃபார் த ஃபியூச்சர்னா எப்படியா? 5ஆம் நம்பர் கருண் நாயர் தூக்கி 3ல போடுறது, 3 ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுத்து சாய் சுதர்ஷன் நவுத்துறது. பிட்ஸ் அண்ட் பீசஸ் இன் ரெட் பால். நெய்தர் பவுலர் நார் பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ் ரெட்டி. சில பேர் சொல்லி நிதிஷ் ரெட்டி 100 அடிச்சாரா சார், ஆஸ்திரேலியன் அடிச்சார் தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணலையா? எடுத்து பாருங்க அவர் ரெக்கார்டை. நத்திங் சிக்னிஃபிகண்ட். அந்த மேனர் he got out. இப்படியே அவுட் ஆகுறது. பேட்டிங் பண்ண அப்போ தான் வரீங்க. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால் போகுது. 5th ஸ்டம்ப்லேருந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்விங் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாரு பாருங்க. சீமிங் த பால் உள்ளே வந்தது. க்ளீன் போல்டு வெல் லெஃப்ட் பண்ணும்போது பார்க்கவே அக்லி டிஸ்மிசல் அது. ரியலாக கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் வருவாங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி மோசமான டிஸ்மிசல் அது. ரைட், பாப்பா கேப்டன்சியில் இவர் என்ன ப்ரோஆக்டிவாக ஏதாவது பண்ண போகிறாரா ஷிப்மனுக்குன்னு. அகெயின் அவங்க ரெடி ஃபார் 4th இன்னிங்ஸ். நீ எவ்வளோ ரன் கொடுத்தாலும் அடிக்கிற மாதிரி 4th இன்னிங்ஸ்னு பும்ரா இருக்கும்போதே அடித்தாங்க. அண்ட் ஒன்று தெரிஞ்சுங்க, டெஸ்ட் மேட்ச்லலாம் இவங்க ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிளேயிங் 11 யார் இங்கிலாண்டு. இந்தியா மட்டும் டாஸ் போடுறப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோன்னா உங்கள் கிளியர் மைண்ட் செட் இல்லைன்னு அர்த்தம். யூ நாட் டிசைடட் திஸ் வே தட் வே. இவரோட வைக்கலாமா, அவரோட வைக்கலாமா, இவர் பெட்டரா அவர் பெட்டரா டாஸ் போடுற வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா
யார் 11 பிளேயர்ஸு யார் உட்கார போகிறான்றது தெரியாமல் பிளேயரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, நீங்களும் டிங் டேங்கும் கன்ஃபியூஷன் தான் அர்த்தம். ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண வேண்டியது நான் கான்ஃபிடென்ட்டாக திஸ் இஸ் மை பிளேயிங் 11. குல்தீப் யாதவ் கண்டிப்பாக விளையாடி இருந்திருக்கணும். பிரசித் கிருஷ்ணாவுக்கு இடம் இல்லை, மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம், பட் அவர் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஹர்ஷதீப் சிங்கை கொண்டு வந்திருக்கணுமா? லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் 3 சேஞ்ச் பண்ணீங்க. வேர் இஸ் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர், வேர் இஸ் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ்? 2 லெஃப்ட் ஹேண்டர், ஹோல் வேர்ல்டு இஸ் வல்னரபிள் அகன்ஸ்ட் லெஃப்ட் ஆம் பேஸ் அண்ட் ஸ்பின்னர். அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 3rd and 4th டே இது மூவிங் டே. இன்னைக்கு 2nd டே, நாளைக்கு 3rd டே ஃபுல்லாக இங்கிலாந்து விளையாட்டாங்கன்னா ஒரு லீட் எங்கேயும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அன்லஸ் தெர் இஸ் அ கொலாப்ஸ் ஆகணும்னா இந்த மேட்ச் 5வது நாள் வரைக்கும் போகும். கில் பிரில்லியன்ட் பேட்டிங், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ட்ரைவ் ஆகட்டும், ஃபுல் ஷாட் ஆகட்டும், லீவிங் த பால், ஃப்ரண்ட் ஃபுட்டு, பேக் ஃபுட் டிஃபென்ஸ். பேட்ஸ்மேனாக விளையாடுங்க, பேட்டிங் பண்ணுவோம். கேப்டன்சி ஹேட்டை நவுத்தி வச்சுட்டு டோன்ட் திங்க் அபவுட் கேப்டன்சி, பிளே ஆஸ் அ பேட்ஸ்மேன். இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன், வி ஆல் நோ தட். பேக் டு பேக் 100. பாப்போம் போக இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன நடக்குது. போய் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.